இன்றைய ஆத்மீக தேன். இன்று தினத்தின் தியானத்திற்காக லேவியர் 25:19 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றதான உத்தியோகத்தில், உங்களுக்கு கொடுத்திருக்கின்றதான வேலையின் ஸ்தலத்தில், உங்களுக்கு கொடுத்திருக்கின்றதான வருமானத்தில் தேவன் நற்கனிகள் தரிப்பிக்கும்படியாக, நற்பலன் உண்டாகும்படியாக, நல் ஆதாயங்கள் உண்டாகும்படியாய், நல் விளைச்சல் உண்டாகும்படியாக தேவன் அனுகிரகம் செய்வார். மாத்திரமல்ல, சம்பாதிக்கும் திராணியை தருகிறதான தேவன் நீ திருப்திகரமாய் சாப்பிட்டு யாதொன்றிலும் குறைவில்லாதபடிக்கு நீ சுகமாய் குடியிருக்கும்படியாய், சுகமாய் வாழும்படியாக என் தேவன் இன்று உன்னை ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறார். ஆனபடியால் உன் வேலைக்கு செல்லும் பொழுது சோர்வோடு அல்ல, கர்த்தர் கொடுத்ததான வேலையை மனமகிழ்ச்சியோடு செய்கின்றவனாயிரு. இந்த நாளிலும் நீ கையிடுகிற எல்லா வேலையிலும் மகிழ்ச்சியோடு முன் செல்கிறவனாயிரு. என் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு வேண்டிய நற்பலனை தந்து நீ சுகமாய் இருக்கும்படிக்கு உன்னை மேன்மைப்படுத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் யாதொன்றிலும் குறைவுபடாதபடிக்கு திருப்தி உள்ள வாழ்க்கையை செய்யும்படியாக அவர்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் வர்ஷிக்க பண்ணி அவர்கள் இருக்கும் ஸ்தானத்தில் சுகமாய் குடியிருக்கும்படி நீர் அனுகிரகம் செய்கின்றவராய் இருக்கிறபடியால் நன்றி. ஒருவேளை வெளிநாடுகளில் இருந்தாலும் அவர்கள் எதை குறித்தும் அச்சமின்றி பயமும் இன்றி சுகித்து ஜீவிக்க அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and be with you.